இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இயேசு நல்லவர். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தை எங்களோடு பேசி வல்லடத்தும் இயேசுவின் மூல பிதாவே, ஆமென் ஆமென். வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு உங்களோட பேசுவாரு. நான் நம்புறேன் அவர் பேசுறவர்னு. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த வசனத்தை நிறைய இடத்துல போய் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து ஒரு வழியில வாசல்ல நின்று கதவை தட்டுற மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வசனத்தை தேடி பார்க்கும் போகும்போது எல்லாத்துலயும் பார்த்தா வாசல் நின்று கதவு தட்டுற மாதிரியே இருக்கு. இதனடா வாசல் நின்று கதவு தட்டுறதுன்னு சொன்னோடனே அதுல இருந்து உள்ளுக்குள்ள போனா அங்க ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாசல் உள்ள நிக்கிற காரியத்தையும் வெளியில இருக்கிற இயேசுவையும் அநேக காரியங்கள் அது சொல்ல ஆரம்பிச்சது. உள்ள நிக்கிறவங்களை குறித்தும் வெளியே இருக்கிறவங்களை குறித்தும் சில விஷயங்கள் அங்க சொல்ல ஆரம்பித்தது. அல்லேலூயா. இயேசு ஒரு காரியத்தை அங்க செய்யறாரு. என்ன சொல்றாரு அவரு? நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுறேன். இருதயமாகிய அந்த வாசலுக்கு வெளியே இருந்தார்னா இருதயத்துக்குள்ள சமாதானம் வரவே வராது. இயேசு இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்கணும்னா அவர் உள்ள வரணும். இயேசு எப்படி உள்ள வர முடியும்? அன்னைக்கு நிக்கதேமு கேட்டார் ஒரு காரியம். மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றீங்களே, அது எப்படி ஆண்டவரே? ஒருத்தவன் 35 வயசாயிருச்சு, திரும்ப இப்ப போய் தன் தாயின் வயிற்றுக்குள்ள போக முடியுமா? இது எப்படி உள்ள போக முடியும்? நீங்க என்ன ஆண்டவரே இதை சொல்றீங்க, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்துன்னு கேட்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒரு காரியம். இருதயம் என்னவா இருக்கு? வேதனை நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த வேதனை நீங்கணும்னா இருதயத்துக்குள்ள இயேசு வரணும். அது எப்படி வர முடியும்? வசனம்தான் இருதயத்துக்குள்ள போகும். அந்த வசனம் இருதயத்துக்குள்ள போகும்போது அது கிரியை செய்யும். 1 யோவான்ல எடுக்க வேணாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அவர் ஒரு வசனமா குறிக்கப்பட்டு, அவர் வசனமா சொல்லப்பட்டு, அவர் எப்படி மாறி ஒரு மனுஷனுக்குள்ள வர்றாருன்னு அங்க சொல்லப்படுது. 12வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு மாம்சமாய் மாறி எங்க மாறுறாரு? வசனமா இருக்கிறவர் தான் மாம்சமா மாறுறாருன்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. நம்ம இருதயத்துக்குள்ள அவர் உள்ள வரணும்னா, தேவனுடைய வசனம் நம்ம காது வழியா உள்ள போச்சுன்னா, காதுக்குள்ள போனா இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். நீங்க போன் பண்றீங்க, உங்க காது வழியா உங்க இருதயத்துக்கு போயின பிறகு அப்புறம் என்ன செய்யறீங்க? உங்க வாய் வழியா நீங்க பதில் சொல்றீங்க. வசனம் உங்க காதுக்கு வர வர நீங்க சத்தமா வாசிக்க வாசிக்க, வசனத்தை கேட்க கேட்க அது உங்க இருதயத்துக்குள்ள போய் உங்க இருதயத்தில் இருக்கிற துன்பங்களை நீக்கிறதா இருக்கிறது, வேதனைகளை போக்குறதா இருக்கிறது. வசன குறைபாடு வரும்பொழுது உங்க இருதயம் என்ன செய்யும் தெரியுமா? பல காரியங்களை குறித்து கவலைப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சுன்னா, வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் உள்ள இருந்து பிறக்கிட்டான் சத்துரு. அந்த வசனங்களால நீங்க உங்க இருதயத்தை நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஒரு இடத்துலயும் நீங்க துக்கப்பட மாட்டீங்க.
உங்களை வேதனை மேற்கொள்ளாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள ஆண்டவர் என்ன செய்றாரு? வாசப்படியில நின்று நான் கதவை தட்டுறேன். இப்ப இயேசு வரக்கூடிய ஒரு காரியம் அங்க நடக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்துல பார்ப்போம். அப்பதான் நமக்கு இதோடைய காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் முதல் புஸ்தகம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 சிஸ்டர் வாசிப்பாங்க. நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கலாம். வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. எங்க உட்கார்ந்திருந்தாங்க? எந்த வாசலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்து வந்து வாசல் அருகே கதவை தட்டிட்டு நின்னாரு பாருங்க. இந்த வாசலுக்குள்ள இயேசு வந்து நிக்கிறாரு. அங்க எழுதும் போது கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி இயேசு வந்துட்டாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்துக்கு ஏத்தத நம்ம பைபிள்ல நடந்திருக்கத அந்த சம்பவத்தை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். அந்த காரியத்தை குறித்து விளக்க சொல்றேன். அவன் பகலில் உஷ்ணமான வேளையில எங்க உட்கார்ந்தானா? கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்தானா. அங்க வாசப்படியிலே வந்து கதவை தட்டுகிறாரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். என்ன நடக்கும்? அங்க கம்யூனியன் நடக்கும். அல்லேலூயா. யாருக்குள்ள? இருதயத்துக்குள்ள. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஆவிக்குரிய மண்ணாங்க. அது ஆசீர்வாதமா இருக்கும் ஏசப்பா கொடுக்கிறது. என்ன நடக்கும்? உங்களோட பந்தியில கம்யூனியன்ல அவருக்கு உட்காருவாரு. நீங்க அவரோட இருப்பீங்க, அவர் உங்களோட இருப்பாரு. உங்க இருதயத்துக்குள்ள ஒரு கம்யூனியன் நடக்கணும். தேவனுடைய சரீரம் அங்கே புசிக்கப்படணும். தேவனுடைய வார்த்தை உட்புகரணும். இங்கே கூடார வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். அவன் பேர் ஆபிரகாம். அவனை சந்திக்க இயேசு 2 தூதர்களோடு வந்துட்டாரு. வரும்போது அவன் என்ன செய்யறான்? வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. எப்படி ஒரு தாழ்மைய வெளிப்படுத்துறாருன்னு கவனிச்சுக்கிட்டே வாங்க. முதல்ல ஓடி போய் அவரை வரவேற்கிறதுக்கு இயேசு உங்க வீட்டு வாசல்ல கதவை தட்டிட்டு இருக்காருன்னா உட்பிரவேசிக்கிறதுக்கு காரியம் தாழ்மை. உங்க இருதயத்துக்குள்ள வர வேண்டியது தாழ்மை. நான் ஒரு காரியம், நான் ரொம்ப தாழ்மையா இருக்கணும்னு நான் நிறைய பிரயாசப்படுவேன். என்னைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து ஒரு காரியம் செய்ய வைப்பார். எங்க பாஸ்ட் எங்க வீட்டுக்கு வரும்போது எங்க பாஸ்டோடைய செருப்பை எடுத்து நான் தான் அவர் காலில் மாட்டி விடுவேன். இப்படி எனக்குள்ள ஒரு 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 எப்படி சொன்னா, எங்க பாஸ்ட் காலை கழுவணும், எங்க பாஸ்டோடைய அந்த செருப்பை தொடச்சி கொடுக்கணும். வண்டி எப்பயுமே நான் அந்த வேலை செய்வேன். அவர் வீட்டுக்கு போனால் அவர் வண்டியை தொடச்சி கொடுப்பேன், அவருடைய செருப்பு எடுத்துமானு இப்படி செய்யணும்னு எனக்கு ரொம்ப வாஞ்சேன். அப்ப நான் என்ன செய்வேன், ஒரு நாள் எங்க பாஸ்டர் எங்க வீட்டுக்கு ஜெபிக்க வந்துட்டாரு. ரொம்ப ஆர்வ கோளாறுல எப்படியாவது இன்னைக்கு அவர் செருப்பை நான் கையில தொட்டு எங்க பாஸ்டருக்கு மாட்டி விடணும். ஒரு செருப்பு இருந்துச்சு, அதை பார்த்த உடனே இது எங்க பாஸ்டர் செருப்பு தான் பார்த்து வச்சுக்கிட்டேன். நிறைய ஜனங்க அவரோட கூட வீட்டுக்கு வந்தாங்க. 12 சீஷர்களை போல வீடெல்லாம் நிரம்பிச்சு எல்லாம் ஜெபிச்சோம். முடிச்சுட்டு போகும்பொழுது ஓடி போய் பாஸ்டர் செருப்பு எடுத்து வச்சேன். அவர் போய் வேற செருப்பை மாட்டிட்டு கீழே இறங்கி போயிட்டார். நான் எடுத்து வச்சது வேற ஒரு விசுவாசியின் செருப்பு. சரி, நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், நீ தொட வேண்டியது ஊழியக்காரன் பாதத்தை அல்ல, நீ எந்த இடத்துல இருக்க, ஒரு விசுவாசியினுடைய கால்களை தொட வேண்டிய அளவுக்கு நீ உன்னை தாழ்த்தணும்னு கர்த்தர் காட்டுறாருன்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, இந்த வட்டம் அப்படின்னு ரொம்ப நாளா ஜெபிச்சு மறுபடியும் பாஸ்டர் ஒரு மாசம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அவர் செருப்பு எடுத்து இன்னைக்கு மாட்டி விட்டுறணும். திரும்பவும் நான் என்ன செய்யறேன், செருப்படுத்து வைக்கிறேன்.
பாஸ்டர் போய் வேற ஒரு செருப்பு மாட்டிட்டு கீழே இறங்கிட்டார். அவர் புது செருப்பு வாங்கியிருந்திருக்காரு. நான் ஏற்கனவே ஒரு செருப்பு இருந்துச்சு, அதே மாதிரி செருப்பு இருந்தால் அதை எடுத்து வச்சேன் பாருங்க, அதை மாட்டலை. அவர் வேற ஒரு செருப்பு மாட்டிட்டு கீழே இறங்கி போயிட்டார். கர்த்தர் என்கிட்ட என்ன திரும்ப சொல்றாரு, நீ இன்னும் தாழ்த்தணும் தம்பி, உங்ககிட்ட இன்னும் ஒரு தாழ்மையை நான் எதிர்பார்க்கிறேன்னு. அப்ப நான் நினைச்சுக்கிறேன், அடுத்த ட்ரிப்பு பாஸ்டர் வராமைய பெற போறாரு, நான் அதோட செருப்பை பார்த்து வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் அவர் செருப்பு மாட்டி விடணும். 3வது ட்ரிப்பும் வேற ஒரு செருப்பை தான் மாட்டிட்டு போனார். கடைசி வரைக்கும் எனக்கு சான்ஸே கிடைக்கல. அதோட செருப்பை தூக்குறத விட்டுட்டு கர்த்தர்ட்ட போய் நின்னேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியக்காரன், வேலைக்காரன், விசுவாசிகளுக்கு வேலைக்காரன், நீ என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வேலைக்காரன், நீ அவன் செருப்பை தான் தூக்கணும், அவர் செருப்பை தூக்குறதுக்கு உனக்கு வேலை இல்லைன்னு கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டார். அல்லேலூயா. இப்ப அங்க போகிறாரு, இந்த மம்ரேல ஆண்டவரை பார்த்த உடனே வரவேற்கிறதற்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒரு தாழ்மைய அங்க காண்பிக்கிறாரு. இந்த தாழ்மைய அடுத்த நடைய என்ன ஆகுது, 3வது வசனம், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். 2வது என்ன கேட்கிறாரு, தாழ்மையை காட்டிட்டு ஆண்டோட்ட ஒரு காரியத்தை கேட்கிறாரு, உங்க கிருபைய எனக்கு தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு உண்டான காரியத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா உள்ள வர்றதுக்கு, இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு, உங்களுக்குள்ள வர்றதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு அப்பா வர்றதை குறித்து சொல்லி கொண்டிருக்கேன். அங்க இயேசு ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாங்க அங்க, முதல்ல அந்த அந்த அவர் ஓடி போய் தன்னை தாழ்த்தினார். 2வது காரியம் என்ன செஞ்சாரு, உடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்குமா? கிருபை கிடைச்சா இயேசு வருவார். அல்லேலூயா. இயேசு வந்தா நீங்க வாங்க வேண்டியது கிருபைய. அவர் கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைச்சிருச்சுன்னா ஆபிரகாமை போல சரித்திரத்தில் உங்க பேரும் எழுதப்படும். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். எப்படி ஒரு காரியத்தை அழகா அங்க கன்வே பண்ணி அழகா பேசிக்கிட்டே வராங்க பாருங்க. ஆண்டவரை அவங்களோட சாப்பிடுறதுக்கு இவர் போய் பேசுறவங்க கண்கள்ல கிருபை கிடைச்சா, அப்பா நீங்க ஒரு தடவை தயவு பண்ணீங்கன்னா என் கூட இணைஞ்சு நீங்க சாப்பிடுங்கப்பா, என் கூட இணைஞ்சு நீங்க சாப்பிடுங்கப்பா. ஏசு உங்க கூட இணைஞ்சு சாப்பிட்டா என்ன ஆகும்? நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ராஜா ஒரு வீட்டுக்கு கிராமத்துல ஒரு ஐயாவை பார்க்க வந்தாரு. அந்த வீடு அந்த தெருவே மாத்தி ஒரு மாற்றத்தை உண்டாச்சு பாருங்க. அது மாதிரி உங்க வீட்டுக்கு இயேசு வந்துட்டாருன்னா உங்க வீட்டுல உள்ள எல்லாம் சரியில்லாததை மாத்துவார். நம்புறீங்களா? உங்க வீட்டுல எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லாம இருக்கோ, எங்க வீட்டுக்காரன்னு சொல்லிடாதீங்க. உங்க வீட்டுல எதெல்லாம் சரியில்லாம இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் ஆண்டவர் மாத்துறதுக்கு அவர் ஒண்ணு வச்சிருப்பாரு. அதை மாற்றுவதற்கு அவருக்கு இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிராம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். எவ்வளவு பாருங்க, ஆண்டவருக்கு செய்யறதுல ஒரு ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் வீட்டுல பிரவேசிக்கிறதுக்கு முதல்ல கிருபையை கேட்டுட்டு ஆண்டவருக்கு கொடுக்கறதுல மெல்லிதாக, யாருக்கு கொடுக்கறத போல, குழந்தைகளுக்கு கொடுக்கறது போல. ஒரு சப்பாத்தி செய்யறீங்க, குழந்தைக்கு செய்யும்போது எப்படி செய்வீங்க? உங்க வீட்டுக்காருக்கு செய்யறதுல எப்படி இருக்கும்? குழந்தைக்கும் வீட்டுக்காருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்கும்? எங்க வீட்டுக்காருக்கு நாங்க தேய்க்கும் போது இந்தியா மேப் மாதிரி இருக்கும் சப்பாத்தி. குழந்தைக்கு குட்டியா, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல அப்படியே பாஸ்டமா வெட்டி இட்டி ஒரு மணி நேரம் அங்க ஏகப்பட்ட வேலை பார்த்து கொடுப்பாங்க குட்டீஸ்க்கு. உடனே வீட்டுக்காருக்கு இல்லைங்க, வீட்டுக்காருக்கெல்லாம் வர்றதே இல்லை, இந்தியா மேப்பு தான் வரும். அங்க என்ன வரும்? சிலோன் மேப் இல்லைங்க, அங்க ஹார்ட்டின்னு வரும்.
அங்கே வித்தியாசமாக இருக்கும், டிசைனிங்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஸ்டார் வரும், அது இதையும் கட் பண்ணி குட்டீஸை அதை பார்த்தோன்னு ஒரே விளாண்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. இங்கே மெல்லிய மாவு, அதுக்கு குட்டியாக ஒரு உருண்டை போட்டு அழகாக்கி அது குட்டி. அது மாதிரி இங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல எப்படி கொடுக்குறாரு, கொஞ்சம் மெல்லியதா அழகா அதில் ஆண்டவருக்கு புசிக்க கொடுக்கறதுல பெஸ்ட் எடுத்து கொடுக்குறாரு. காணிக்கப்பட்டி, நம்ம காணிக்கப்பட்டியை திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெஸ்ட்டாக இருக்கும். திறந்து பார்த்தா கேக்கனர் பஸ் ஸ்டாண்டு தெரியும். ஒரு நோட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க ஏர்போர்ட்டில் பிளெயின் பறந்து போகும். என்ன ரூபா நோட்டுக்குள்ள யாரோ பறக்கிற மாதிரி தெரியுதே, ஒட்டுறதுல கூட சரியா ஒட்டுறது இல்லைங்களா நம்ம ஆளுங்க. திறந்து பார்த்தா இது ஐயம்பட்டி மாதிரியே தெரியுதே. இங்க இருந்து இந்த ரூபாயில எங்க இருந்து, ஏர்போர்ட்ல இருந்து பார்ப்பாங்க, ஐயம்பட்டி தெரியும். எப்படிதான் மனசு வரும் தெரியலங்க. கத்தட்ட கொண்டு போய் மனசார அந்த காணிக்கையை கொடுக்குறாங்க. என்ன நினைப்பாரான்னு கூட யோசிக்கல. அவர் எப்படி வாங்குவாரு, அதை என்னன்னு அதை பார்த்துருப்பாருன்னு தெரியல. அன்னைக்கு இப்போ டேவிட் பாஸ்டர் வந்த அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அதோடைய காரியம். அங்கலாய்த்து போனேன். எல்லா நோட்டும் அப்போ ரிசர்வ் பேங்க்ல இருந்து அச்சு எடுத்த மாதிரியே இருந்துச்சுங்க. ஒண்ணு கூட அப்படியே பா சாமி, அந்த மாதிரி ரூபா நோட்டு பேங்க்காரன் கூட பார்த்துருக்க மாட்டான், அப்படி இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு அந்த டயத்தில் காணிக்கை எடுத்து முடிஞ்சவொடனே எடுத்தேன் பாருங்க, அதில் பேங்க் நோட்டு இருந்தது தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு மாதம் ஒரு வருஷம் எவ்வளவோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சில நோட்லாம் மாவு அப்படியே இருக்கும், அதோடய போட்டிருக்காங்க. மாவு வாங்கிட்டு வந்து அந்த காசை கொண்டு மாவு நான் எடுத்து அதை சுரண்டி தோசை ஊற்றி நான் பண்ணுற வேலை, ஊறுபட்ட வேலை பார்த்தேன். சில இதெல்லாம் அப்படியே என்னன்னா கறிக்கடையிலேருந்து வந்திருக்கு, ரத்தத்தோட இருந்துச்சுங்க. அதை நாங்கள் துணி போட்டு தொடச்சி, அது எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. பலிபீடத்துக்கு வந்தோடனே அந்த தண்ணி கூட காயவே மாட்டேங்குது. எந்த கடையிலேருந்து, கோழி கடையா ஆட்டு கடையான்னு தெரியல, ரத்தம் காயாம இருந்துச்சு. ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கறதுல இவர் என்ன செஞ்சாரு, உள்ள போய் கொஞ்சம் யாரை கூப்பிட்டு, அந்த அம்மாவை சாராயை கூப்பிட்டு, நீ சீக்கிரமா போய் 3 படி மெல்லி மாவு எடுத்து பிசைந்து அப்ப சுடு. ஆபிரகாம் எப்படி கொண்டு வர பாருங்க. 9ஆம் வசனம் இது, 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறம் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா உங்க வீட்டுல எது இல்லையோ அதை கொடுப்பாரு. இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? எதுல பிரச்சனை இருக்கோ அதுல கை வைப்பாரு. உங்களுக்கு தெரியுதா? இயேசு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வரவேற்பு சரியா இருந்துச்சுன்னா அவருக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு. அவருக்கு தெரியும். பாருங்க, நிறைய வேலையில நம்மளே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளே எல்லா வேலையும் செய்வோம். பிள்ளைய அடிச்சா நம்ம பிள்ளை எல்லாத்தையும் சரியாயிருவாங்களா? சொல்லுங்க. பிள்ளைங்க சரியாயிருவாங்களா பிள்ளைகளை அடிச்சா? எப்ப பிள்ளைங்களுக்கு அது புரியுதோ அப்ப அவங்க சரியாக்குவாங்க. நான் உங்களை அடிச்சா என்னங்க ஆகும்? இதுதான் கடைசியா இருக்கும். எங்க வீட்டுக்கார கூட்டு வந்து உங்களை அடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளவுதான். வேற நடக்க போகுது? அடிச்சா முடிஞ்சிருதா? என்ன ஆயிரும்? உங்க மேல, என் மேல இருக்க பாசம் நீடிக்குமா? ஆனா அன்புல ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஜெயிக்க வைக்க முடியுமா முடியாதா? அதை சாதிக்க முடியுமா முடியாதா? இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி தம் பிள்ளைய சொந்த ரட்சகரை மாத்தினாரு? அன்புல தான். பிள்ளையை ஆதாயப்படுத்தணும். உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும்னா உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. பெரம்பை கையாளணும், உண்மைதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படிலாம் செய்யக்கூடாது. அதுவே காரியமா வைக்கக்கூடாது. வேதனை இருக்குந்தான், கஷ்டம்தான், கண்ணீர் தான், அப்பா அறிவாங்க தான். அதை செய்ய வேண்டிய முறையில செஞ்சா நிச்சயமா பலன் தருங்க. உங்களால முடியலன்னா கர்த்தர்கிட்ட நீங்க கொடுக்கறதுக்கு நீங்க போய் நிக்க வேண்டும்.
கர்த்தர்கிட்ட கொடுத்தே ஆக வேண்டும். உங்க பிள்ளைய கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வாரு. உங்க குடும்பத்துல உங்க கணவரை பொறுப்பெடுத்துக் கொள்வாரு. உங்க உறவினரை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வாரு. நிச்சயமா உங்களை மாத்துறதுக்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்பணும். என் கூடாரத்துக்கு வந்தவர் என் பிள்ளைய மாத்துவார். என் கூடாரத்துக்கு வந்து என் கணவரை மாத்துவார். நீங்க போராடணும். உங்க கையில இருக்கு. வந்த உடனே அவன் சொன்னா, நீங்க என் வீட்டுல சாப்பிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டான் ஆபிரகாம். ஆனா சாப்பாடு கொடுத்தாச்சு. அங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஆண்டவர் அடுத்த விஷயத்த பெஸ்ட நீங்க கொடுத்த உடனே கர்த்தர் அடுத்த பெஸ்ட கொடுக்கறாரு. உன் வீட்டுல என்ன இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. குழந்தை இல்ல. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஏற்ற காலத்துல குழந்தைய கொடுக்க போறேன். அப்ப அந்த குழந்தை வரப்போகுது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே 18:14 ஒரு காரியம் இருக்கு, வசனம் இருக்கு. 14 வசனம் வாசிங்களேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நீங்க சந்தேகமே படக்கூடாது. எப்படி எழுதியிருக்கு பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணு உண்டோ? திரும்ப சொல்றாரு, வாசிங்க தொடர்ந்து. உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து. கர்த்தர் வீட்டுக்கு திரும்ப வருவாரு. எதை பார்க்கனா? உங்ககிட்ட கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு. நம்ப முடியுமா? நம்புறியா? பாருங்க, உங்க உங்க பிள்ளையோ உங்க குடும்பத்தாரோ உங்களை தாண்டிட்டாங்கன்னா இனிமே திருத்துறது கர்த்தர் தான். அதை முதல்ல நீங்க கொண்டு வாங்க. அவங்களால தான் மாற்ற முடியும். அவங்க கிட்ட இங்க பாருங்க, நீங்க ஆரம்பத்திலே 5 விளைய வைக்கிற வேலையை விட்டாச்சு. இப்ப கர்த்தரால மட்டும்தான் மாற்ற முடியும். அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உருவாக்குனவர் அழகா வணைந்துருவாரு. எந்த பாத்திரத்தை எப்படி வணையணுன்றது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கவனிங்க. ஆண்டவர் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது. இந்த இந்த 3 புருஷர்களும் இங்க வந்தவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, சோதோம் குமார பட்டணத்துல அங்க பாவம் பெருகினத அங்க அழிக்க போகிறேன்ற திட்டத்தை வெளிப்படுத்த தான் அங்க வந்தாங்க. ஆனா வந்த உடனே அவன் வரவேற்றது அவருக்கு பிடிச்சிருந்தது. எங்க உட்கார்ந்திருந்தான்? கோடார வாசல்ல காத்திருந்தான், எப்ப கர்த்தர் வருவாருன்னு. வந்தவருக்கு அவன் பெஸ்ட கொடுத்தான். கர்த்தர் அவன் வீட்டுல ஒரு பெஸ்ட கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணிட்டு இன்னொரு காரியத்தையும் அங்க வெளிப்படுத்தினாரு. தேசத்தின் அழிவையும் அவன் கிட்ட சொன்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்தார்னா உன் தேசத்தில் நடக்கும் அழிவையும் உன்கிட்ட பேசுவாரு, பங்கிட்டு போவார். உன் வீட்டுக்கு வந்து சும்மா திரும்ப மாட்டாரு. கட்டாயம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய காரியத்தை மட்டுமல்ல, அங்கங்க நடக்கக்கூடிய அநேக காரியத்தை உன்னோடு கூட பகிர்ந்து கொள்வார். நீ ஜெபிக்கணும்னு நீ அநேகருக்காக அவன்கிட்ட சொன்னாரு. ஆபிரகாம் என்ன செஞ்சான் தெரியுமா? அங்க நீதிமான் இருந்தா விட்டுருவீங்களா? 50 நீதிமான இருந்தா தப்பு வைப்பீங்களா? 5 நீதிமான தப்பு வைப்பீங்களா? போராடுன ஆண்டவட்ட. நீ ஜெபிச்சா அங்க இருக்க 5 நீதிமான காப்பாத்துவாரு. எப்பா, உன் பிள்ளை நீதிமான் தாயா, ஒரு நாள் வந்துருவாயா. நீ ஜெபம் பண்ணேன்னா மீட்டு எடுத்துருவாரியா. கர்த்தர் இன்னைக்கு கூட உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, உன் பிள்ளைய நான் மீட்டெடுக்க கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு உன்கிட்ட கேட்கிறாரு. நீ சொல்லு, என்னால இது முடியாது. ஆண்டவரே, இது உங்களால முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் அந்த காரியத்துக்குள்ள வரமாட்டாரு. கர்த்தரால முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. எங்க என்ன தெரியுமா ஒண்ணு செய்ய மாட்டாரு, அவரால் முடியாது. ஒண்ணு தெரியுமா? இந்த பூமியில இருந்து ஒரு மனுஷன் போற இடத்தை தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க, நரகமோ பரலோகமோ. அவன் போனதுக்கு அப்புறம் அங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டார். நீங்க இந்த பூமியில எப்படி வாழ்றீங்களோ, பரலோகத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணும்னு இங்க இருந்து தான் நீங்க முடிவெடுக்க முடியும். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா இங்க உங்களை எங்க வேணாலும் போறதுக்கு வழி நவுத்துவாரு. ஆனா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நரகத்துல இருந்து உங்களை மீட்டு எடுக்க மாட்டாரு. பரலோகத்துல இருந்து உங்களை தூக்கி நரகத்துக்கும் போட மாட்டாரு. உங்க வாழ்க்கையை இங்கேயே பூமியிலே நீங்க டிசைட் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு கூடார வாசலை உங்களுக்கு சொல்றேன், நேரம் இல்லாதபடினால. லூக்கா எழுதின சுவிசேஷம்
16ஆம் அதிகாரம் 19ல இருந்து வாசிங்க சிஸ்டர். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. இவன் யாரு? எங்க வாசல்ல நிக்கிறான்? ஐஸ்வர்யவானுடைய வாசல். ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல உட்கார்ந்திருக்கான். இயேசு கிறிஸ்து ஒரு வாசல்ல வந்து கதவு தட்டினாரு. அந்த வாசலை ஆபிரகாம் திறந்ததுனால ஆபிரகாம் வாழ்க்கையில சில ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இங்க ஒரு மனுஷன் வாசல் இருக்க உட்கார்ந்திருக்கான். அவன் எப்படி இருக்கான்? தரித்திரியனா இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, சரீரம் முழுவதும் பருக்கள். அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். நான் ஏன் இவ்வளவு பாடுகளோட மறிக்கணுமா? நான் சிலருடைய வாசலுக்கிட்ட கூட போறதுக்கு தகுதி இல்லையா? நான் இந்த இடத்துல இப்படிதான் கிடக்கணுமா? நான் தகுதியற்றவள் போல என்னை பார்க்கறாங்களே, என்னுடைய நிலையை பல காரியமா யோசிக்கிறாங்களே, நான் இப்படிதானா? நான் இப்படிதான் இருக்கணுமா? இந்த சிச்சுவேஷன் தானே என் வாழ்க்கையில. இன்னைக்கு ஒரு காரியம் அங்க நடக்குது. இந்த ஐஸ்வர்யவான் மிக மிக ஐஸ்வர்யமா இருந்தும் தரித்திரர்களை அவன் நினைக்கவே இல்லை. விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்தும் அவன் தரித்திரர்களை நினைக்கவே இல்லை. ஒரு விஷயத்தை கவனிங்க, தாழ்மைய அணிந்து கொள்ளாதவன், தாழ்மைக்கு இணங்காதவன் எங்க போனான்னு இந்த சம்பவம் சொல்லுது. தாழ்மையா கடந்தவன் எங்க போனான்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த சரித்திரத்துல, இந்த காரியத்துல தாழ்மைக்கு இறங்காதவன் நரகத்துக்கு போயிட்டான். தாழ்மையோட வாழ்க்கை கழித்தவன் ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான். அப்ப தாழ்மை எவ்வளவு முக்கியமா ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்க. உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய நடக்கைகளை, உங்க செயல்பாடுகள்ல தாழ்மை இல்லைனா மாற்றிக்கொள்வதற்கு நம்ம ஆண்டவரிடத்துல எது, எப்படி, எந்த காரியம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். மரித்த பிறகு நம்ம எங்க போறதுக்கு பிரயாசப்படணும்? ஆபிரகாம் அடிக்கு தான் போகிறதுக்கு பிரயாசப்படணும். நாம மறுபடியும் தவறு செய்திடக்கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல வாசல் அருகே உட்கார்ந்துகிட்டு இருந்தவன் தான் போராடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அவன் வாழ்க்கை இங்க 2 பேருமே மரிச்சாங்க. பெருமை உள்ளவன் நரகத்துக்கு போயிட்டான். தன்னை மாத்திக்காதவன் நரகத்துக்கு தான் போக முடியும். தன் வாழ்க்கைய இன்னைக்கு நீங்க எவ்வளவு கஷ்டத்துல, போராட்டத்துல, தரித்திரத்துல இருக்கிறேன்னு என் வாழ்க்கையில ஆண்டவர் இதை மாத்த வல்லவரா இருக்கிறார். உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போக அவர் ஆபிரகாம் மடியை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். மேன்மையான இடத்துல உங்களை அமர பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியிலே உங்களை மனம் திரும்புவதற்கு ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். பாருங்க, அங்கே இருந்த திட்டங்களை வெளிப்படுத்தினவர் இங்க இருந்த காரியத்தை நமக்கு சொல்லித்தராரு. நீ கவனி, ஐஸ்வர்யவானா இருந்தவன் ஏழைக்கு இறங்கல. ஐஸ்வர்யனா இருந்தவன் அவன் இறக்கமே படலை யார் மேல. ஐஸ்வர்யவனா இருந்தவன் தன் வாழ்க்கையில கவனிக்காம நிறைய விஷயத்தை இருந்துட்டான். தன் வாசப்படியிலனா வழியில எத்தனையோ பேர் போற வழியில எல்லா இடத்துலயும் பட்டினி கிடப்பாங்க. நீ அவங்கள கவனிச்சிருக்கியா? அவங்களுடைய தேவைகளை குறித்து யோசிச்சிருக்கியா? போகும்போது வரும்போது பார்த்துக்கிட்டே தான் போவோம். எனக்கு அது கர்த்தர் கவனிக்கிறாரு. அவங்கிட்ட தாழ்மையை எதிர்பார்க்கிறாரு. நீ தாழ்மைப்படும் பொழுது நீ ஐஸ்வர்யவானை போல அல்ல, நீ ஆபிரகாம் அடியிலே போய் உட்கார்றவன். உங்களை நரகத்துக்கா தேர்ந்தெடுத்திருக்காரு? பரலோகத்துக்கு தான் தேர்ந்தெடுக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளதான் பிரவேசிக்கணும். அந்த வாழ்க்கை எதுவாத நீங்க இந்த பூமியிலேயே இந்த வாசல் உட்காந்து சரிப்படுத்துங்க. இந்த வாசல் யாரு தெரியுமா? ஐ ஆம் த வே. அவர் தான் வாசல். அவர் வாசல்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப நீங்க செவ்வப்படுத்திட்டீங்கன்னா அந்த வாசல் உங்களுக்கு கன்ஃபார்ம். அல்லேலூயா. என் ரத்தத்தை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு சொல்லிட்டாரா? அப்ப அவரோட கூட உட்கார்ந்து மாம்சத்தை, ரத்தத்தை புசிச்சு பானம் பண்ணணும். கம்யூனியன் எடுக்கணும். கம்யூனியன் எடுக்கலைன்னா அடுத்து எங்க தான்?
நரகம்தான். அவ கம்யூனியனை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. விட்டவர்களிடத்துல சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 21வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். பாருங்க, சாப்பாடு கூட போராட்டம். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமனுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். நடக்கணுமா இல்லையா? உங்களை கொண்டு போனியா? மேன்மையான ராஜாவோட இடத்துக்கு கொண்டு போகணுமியா? நீங்க அதுக்கு தான் பிரயாசப்படணும். இந்த உலகத்துக்காக நீங்க யாருக்காக மாத்த வேணாம், பரலோகம் போகணும்னு மாத்துங்க அவங்கள. யாராவது எங்கேயாவது, அதாவது நீங்க செய்யறீங்கன்னு சொல்லல, எதுலையாவது நீங்க அப்படி தவறுதி இருந்தா அதை சரிப்படுத்திருங்க. நீங்க பரலோகம் போகணும்னு ஆசை அப்பாவுக்கு. எல்லாமல ஜெப வீட்டுல கர்த்தர் உடனே தேர்ந்தெடுத்திருக்கு நோக்கம், நீ பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. அதனாலதான் உங்ககிட்ட இந்த காரியத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறாரு. வாசிங்க தொடர்ந்து. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க. இன்றைக்கு ஒருவேளை லாசருவை போல நீங்க இருக்கலாம். ஏழ்மை தன்மை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். நீங்க சுற்றிலும் அநேகர் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களே நினைத்திருக்கலாம். நன்றாய் புசிக்கிறார்களே நீங்க நினைத்திருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு தூதனை அனுப்ப போறாரு. லாசருவை எப்படி தூக்கி வேறொரு இடத்திற்கு சென்று வைப்பது போல கர்த்தர் உன்னை தூக்கி சுமக்கிறதுக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட போறாரு. ஆபிரகாம் மடி அல்ல. ஆபிரகாம் மடியில உட்கார்றது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் மடியில உட்கார்ற அனுபவம் இந்த பூமியிலே நடக்கணும். ஏன்னா அங்க ஆபிரகாம் மடியில மகிழ்ச்சி இருக்கு, சமாதானம் இருக்கு. இயேசு நடத்துகிறவராக இருக்கிறாரு. சகல போஷிப்புலையும் உங்களை போஷிப்பார். அதுதான் ஆபிரகாம் மடி. நீ பரலோகம் போனதுக்கு அப்புறம் ஆபிரகாம் மடி ஒண்ணு இருக்கு. இந்த பூமியிலே நீ ஆபிரகாம் மடியில போய் உட்காரணும். காலம்பெல்லாம் தரித்திர நின்றக்கூடாது. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். நீ நம்பு. உன் கஷ்டம் மாறு, நம்பு. உன் வேலையில இருக்க போராட்டத்தை மாற்ற ஒரு தூதனை இயேசு எனக்கு கொடுப்பார். எனக்குன்னு ஒரு தூதன் உண்டு. அவர் ஏற்ற காலத்திலே வருவார். அவர் இந்த பூமியிலே இருக்கிற ஆபிரகாம் மடியை போல இருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய் என்னை சேர்ப்பார் என்று நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் அந்த ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போவார். ஆபிரகாம் மடின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்துக்குள்ள கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க பாருங்க, எல்லாம் அவனுக்கு லேட்டா கிடைக்கல. ஆனா லேட்டா கிடைச்சிச்சுன்னா சரித்திரத்துல இடம் பெற்றோம். உனக்கு லேட்டா கிடைச்சா சரித்திரம் உனக்கு உன் பேரை சொல்றதுதான் பாரு. நீங்க எல்லாம் நம்புறீங்களா? முதல்ல உங்ககிட்ட கொடுத்ததெல்லாம் இயேசுதான்னு. உங்ககிட்ட கொடுத்த பொருள் எல்லாம் இயேசுதான் கொடுத்திருக்கா, நம்புறீங்களா? உங்க பிள்ளை இயேசு கொடுத்திருக்காரு. உங்க கணவரை இயேசு கொடுத்திருக்கார். உங்க வீட்டை இயேசு கொடுத்திருக்கார். உங்க வாகனங்களை இயேசு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறாரு. அதுல நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க. நீங்க ஆபிரகாம் மடியிலே அமர்ந்திருக்கிறவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இன்னொரு வாசல்ல உட்கார்ந்திருந்த இன்னொரு மனுஷனை பார்ப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. அவர் யாருன்னு பார்ப்போம். அந்த வாசல் இப்பதான் நம்ம வாசிச்சோம். ஆபிரகாம்கிட்ட இருந்து நேரம் அங்கதான் போயிருக்காரு. ஒரு காரியத்தை வாசிப்போம். 19:1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். இப்ப யாருங்க வாசல்ல உட்கார்ந்திருக்கா? முதல்ல அங்க யார பார்த்தோம்? இயேசு வாசல் கதவை தட்டினாரு. 2வது ஆபிரகாம் வாசல்ல இருந்தாரு. அடுத்து அந்த லாசரு வாசல்ல உட்கார்ந்து இருந்தாரு. இங்கே யார் வாசல்ல உட்கார்ந்திருக்கா? யாருங்க? யாருங்க? லோத்து உட்கார்ந்து இருக்காரு. இந்த வாசல்ல என்ன காரியம் சம்பவிக்க போது வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை
கண்டு நொந்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. ஒரு காரியம் செஞ்சானா ஆபிரகாம் போல? என்ன செஞ்சான்? இங்க பாருங்க, தூதனை அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. ஹலோ இருக்கீங்களா? தூதனை எதுக்காக அனுப்புவேன்னாரு? சரி, நானே சொல்லிடுறேன். தூதனை ஆபிரகாம் அடியில தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்காக அனுப்புவேன்னு சொன்னாரு. நீங்க இப்ப கேட்டதே மறந்துட்டீங்கன்னா எப்படி ஆபிரகாம் தூதன் உங்களை கொண்டு போய் ஆபிரகாம் அடியில உட்கார வைப்பான்? தூதனை எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புவேன்னு சொன்னாரு? ஆபிரகாம் அடியில கொண்டு போய் உட்காரதுக்கு அனுப்புவேன்னு சொன்னாரு. நீங்க இங்கதான் இருக்கீங்களா இல்ல எப்படி? எனக்கு புரியல. தயவு செய்து நீங்க கவனிங்க. நான் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்ல உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாசல்ல உட்கார்ந்துருக்க அவங்கள நீங்க கவனிச்சீங்க, நல்லதுதான். ஆபிரகாம் அடியில தூதன் கொண்டு போய் இந்த வாக்கு தத்துவத்துல உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு தூதனை அனுப்புவார்னோன்னு விறுவிறுன்னு இந்த வசனத்தை கிடைத்த உடனே, முள்ளுள்ள இடங்கள்ல வசனம் விழுந்த உடனே கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க பாரு. உலக கவலைகளும் எல்லாம் நெருக்கின உடனே அதை மறந்து விடுவார்கள் என்றது போல இருக்கு. அல்லேலூயா. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். உங்களை தொட்டது எதுன்னு எனக்கு புரிய மாட்டேது. இப்ப ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு உங்களை கொண்டு போவேன்னு சொல்லி தீர்க்கமா சொன்னார். இந்த காரியத்தை அடுத்து சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப நேரா அந்த 2 தூதர்களும் எங்க வர்றாங்கன்னு காட்டுறாரு. சோதோமுக்கு வர்றாரு. லோத்தை பார்க்க வந்துட்டாங்க. அந்த லோத்து தூதன் உங்க வீட்டுக்கு வந்த உடனே, தூதனானவர் வந்த உடனே, இயேசுவானவர் வந்த உடனே, உங்க ஊழியக்காரர் வந்த உடனே முதல்ல அங்க என்ன நடக்குது? ஒரு தாழ்மையை கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு வேலை செய்யறவங்க உங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல என்ன நடக்குது? எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஐயா வாங்கய்யா சொல்லுவீங்களா? அவர் முதல்ல வணக்கம் போடட்டும், அப்புறம் வணக்கம் போடுவேன். அப்படி வணக்கம் போட்டா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னேன், அதை நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க நாங்க பிரைஸ் லார்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் பிரைஸ் லார்ட் சொல்லலைன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தான் அறிஞ்சுக்கணும். தூதனை என்ன செஞ்சான்? ஓடி போய், ஏன் அப்படி செய்யணுமா? உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி அனுப்பணும்னா தூதனான யாரோ ஒருத்தவங்க ஊழியக்காரங்களோ யாரோ திடீர்னு உங்க வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது கர்த்தர் ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவங்க வருவாங்க. ஏன் வந்தேன்னு தெரியாது, ஆனால் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு கொடுத்துருவாரு. உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிரும். அல்லேலூயா. நான் ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம் சொல்றேன். நேற்று ஒரு சகோதரி இங்கே ப்ரேயருக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க திடீர்னு கதவை தட்டுற மாதிரி இருக்கு, கதவை திடீர்னு திறந்து போட்டு ஓடுற மாதிரி இருக்கு, போராட்டமாக இருக்கு, வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குது, ஒரு குழந்தை இறந்து போச்சு, வீட்டில் ஏதோ ஒன்று தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு, 4 வருஷமா அதை வீட்டில் இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஏன் சிஸ்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்க அப்புறம் விட்டுட்டீங்க, இப்போ ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வரீங்கன்னு? இல்லை, இவ்வளோ நாள் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கம் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா தினந்தோறும் அவர் வீட்டில் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருந்ததுனால எங்கள் வீட்டில் அந்த கதவு தட்டுற சத்தமே இல்லைங்க. இப்போ அவர் வீடு காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாருங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட அவர் போனதுக்கு அப்புறத்துலேருந்து அது வந்து கதவு தட்டுதுங்க. ஒருத்தன் ஜெபிக்கிறவன் அந்த வீட்டுக்குள்ள இருந்தானா, அந்த தெருக்குள்ள இருந்தானா, அந்த தெருவில் உள்ளவனுக்கே ஆசீர்வாதமா இருக்கு. உங்க வீட்டுக்கு வாசல்ல வந்து உங்க ஊழியக்காரர் நிற்கிறாரு, உங்க வீடு எப்படி இருக்கு? அவங்கள வரவேற்கிற காரியம் எப்படி இருக்கு? தேவதூதன் வந்து நின்னோடனே அவன் காண்பிக்கிறான் ஒரு காரியத்தை, ஒரு வரவேற்பை அழகா காட்டுறான். வந்தோடனே தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்தி, உன்னை அவங்கிட்டையும் தாழ்த்த விட மாட்டார் தான், ஆனா நீ தாழ்த்தினா உன் உயர்வு உச்சத்தை அடையும். தெரியுமா? இங்க ஒரு காரியம் நடக்குது. அவர் என்ன செஞ்சிட்டாரு? 2வது வசனம் வாசிங்க. ஆண்டவன்மார்களே. எப்படி கூப்பிட்டாங்க? பாஸ்டர் எப்படி கூப்பிடுவீங்க? பாஸ்டர் எப்படிங்க கூப்பிடணும்? கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவீங்க? சொல்லுங்களேன். பாஸ்டர், ஊழியக்காரன்னு கூப்பிட சொல்லியிருக்கேன், பாஸ்டர்னு கூப்பிடுங்க. வேலைக்காரேன்னு சொல்லணும்.
எப்படி கூப்பிடணும்? கூப்பிடுவீங்களா? அங்க எப்படி கூப்பிட்டாங்க? ஆண்டவன்மார்களே. ஆண்டவர்மார்களே, அவருடைய வேலையாட்களே, ஆண்டவர்மார்களே. இப்படி கூப்பிட்டா எனக்கே கூச்சமா இருக்குங்க. வந்தோடனே வாங்க ஆண்டவர்மார்களே அப்படின்னு. ஐயோ வேணாங்க. ஆமா, அதுல என்னங்க கொண்டாட்டம்? அப்ப ஒரு காரியத்தை கவனிங்க. அவங்க எப்படி கூப்பிட்டாங்க? ஆண்டவர்மார்களே. அடியேனுடைய வீட்டு முகமாய். எப்படி கேக்குறாங்க? அடியேன்னா யார குறிக்குது? அவங்களே குறிக்குது. இந்த அடிமையை தேடி அடியேன் வீட்டுக்கு வந்தீங்களே, எதுக்கு வந்தீங்க? வந்தவங்களை எப்படி கேக்குற? எதுக்கு வந்த? ஏன் வந்தீங்க பாஸ்டர்? எதுக்கு வந்தீங்க? இவ எப்படி கேக்குறாங்க? அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி. எப்படி உள்ளே வரவிடல, இதுல ராத்தங்கி. நான் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு சகோதரின் இடத்துல பயங்கர பக்தி வைராக்கியம். அவங்கள மாதிரி ஆண்டவரே வந்து யோசிப்பாரு, நம்மளை ஓவர்டேக் பண்றாங்களா அவங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு பக்திவான். சரி அவங்க இருக்காங்களேன்னு போன் அடிச்சு, சிஸ்டர் நான் இந்த மாதிரி அந்த இடத்துக்கு கல்யாணத்துக்கு வரேன், நீங்க ஒரு இரவு எனக்கு அங்க தங்க இடம் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஏரியா எனக்கு நான் இது வரைக்கும் வந்ததுல புதுசா இருக்கனால, நாங்க ஃபேமிலியோட வர்றோம், அங்க சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது, நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க அங்க தங்கிக்குவோம். ஐயோ பாஸ்டர் இங்க வேணாம், இது இங்க வீடு சரியில்லை, அந்த இது அதான் இருக்கு, அதெல்லாம் தங்க வைக்கும். ஊர்பட்ட வீடு வந்து அவங்க கத்தர் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஏக்கர் மாதிரி வீடை கொடுத்துருக்காரு. ரூம் 6-7 ரூம் இருக்கு. ஐயா வேணாம் பாஸ்டர், அது தங்க வேணாம், இது வேணாம், எனக்கு எப்படிங்க அது? ஊழியக்காரர் வந்த உடனே இங்க என்ன கேக்குறாங்க? ராத் தங்கணுமா? அங்க சொல்றதுக்கு முன்னாடி, நான் வாயை மூடுறதுக்கு முன்னாடியே காபி சாப்பிட வேணாமா, காபி சாப்பிட்றீங்களா வேணாமா அப்படின்னா அப்படி இருக்கும். சரி ரெண்டையும் ஒன்னா சொல்லிட்டாங்க, வேணாம் அப்படிதான் சொல்ல முடியும். காபி சாப்பிட்றீங்களா வேணாமானா எப்படிங்க கேட்பீங்க? அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அந்த சிஸ்டர். நான் வாயை மூடுறதுக்கு முன்னாடி ஐயோ வேணாம் பாஸ்டர் வேணாம் அப்படின்ட்டாங்க. இங்க வீட்டை சொல்றாங்க, முதல்ல கால் கழுவுறதான். அந்த பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே சிரிப்புக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? அப்ப என்ன கேக்குது, என்ன நடக்குது? காலை கழுவி தண்ணி எல்லாம் கொடுத்து கையை காலை கழுவிட்டு உள்ள வாங்க, இன்னைக்கு நைட்டு நீங்க எங்க வீட்டுல தான் தங்கணும், காலையில் எழுந்து நீங்க பிரயாணப்பட்டு போகலாம், உங்க வீட்டுல தேடினா போன் பண்ணி சொல்லிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணம் பண்ணி போகலான்னு சொன்னாங்க. அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அடுத்து அவங்க என்ன செய்வாங்க? தங்க தாழ்மையை வெளிப்படுத்துவாங்க. பரவாயில்ல சிஸ்டர், நாங்க ரோட்லயே நின்றுக்கிறோம். அங்க என்ன போட்டிருக்கு, நான் லோக்கல் தமிழ்ல சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்க வீதியில. நான் தெருல நின்று பரவாயில்ல சிஸ்டர், நான் வெளியே நின்று பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னா, அவங்க பாஸ்டர் உங்க வீட்டுல இருந்து சொன்னா நீங்க என்ன செய்யணும்? பாடி அப்படியே போயிடணும். ஆண்டவரே முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, வீட்டுக்குள்ள கூப்பிடாதீங்க ஆண்டவரே, வரக்கூடாது, தூதன் வரக்கூடாது. தூதன் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராரு உங்க வீட்டுக்கு, அவர் யதார்த்தமா வராரு, ஏதோ ஒரு வேலையா வராரு, ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. பாத்தீங்களா? ஒரு ஆளுக்கு தான் வருது அந்த செய்தி. சரி வாசிங்க தொடர்ந்து. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். என்ன செய்யணும் அப்படின்னா, பாஸ்டர் விடவே கூடாது, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு மோராவது நீங்க குடிச்சிட்டு போன்னு சொல்லணும். அவருக்கு தேவையானது சொல்லுவார் போல இருக்கே. அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். பாஸ்டர் அப்படி மெதுவா சாப்பாடுக்கு என்ன கேட்டான்? வருந்தி அழைச்சான். பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு சாப்பாடு. எப்படி? புளிச்ச சாப்பாடு, பழைய சாப்பாடு. புளிப்புனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், எல்லாம் பழச கொடுக்க கூடாது. எதை கொடுக்கணும்?
புதுசா செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நல்ல செய்தி ஒண்ணு சொல்ல போறாங்க. வாசிங்க. சுட்டு கொடுத்து அவர்களுக்கு புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன் சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நாதிசைகளிலுமிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியினால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. இவங்க எல்லாரும் அங்க நடந்த பாவம் ஓரின சேர்க்கை அந்த சோதம் முழுவதும் நிறைஞ்சிருந்துச்சு. அதனால அங்கிருந்த ஆண்கள் குழந்தை சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வந்து என்ன கேட்டாங்க? வந்திருக்கிற அந்த ஆண்கள் 2 பேரையும் அனுப்புங்க, நாங்க அவங்களோடு சேர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. வெளியூருக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்லி பாவம் செய்யறதுக்கு அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைக்கு இருக்காங்க, அவங்கள நீங்க என்ன வேணா செஞ்சுக்குங்க, ஏன்னா அவங்க எங்களை சந்திக்க தேடி வந்திருக்கிறாங்க, அவங்கள நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு காரியம் அங்க நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? முதல்ல தேவ ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்க பாவம் உங்க வீட்டுக்கு நுழையிறதற்கு வாசலுக்கு உட்பிரவேசிக்கும். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு சம்பவிக்க வேண்டியது, செய்வினை கோளாறோ எந்த கட்டுகளோ உங்க வாசலுக்கிட்ட வந்துரும். எதுக்கு? வந்த ஊழியக்காரரை சந்திக்கிறதுக்கு. உங்க கிட்ட இருக்கிற உங்க வீட்டில் இருக்கிறதுன்னு நான் அடையாளப்படுத்தல. அந்த காரியத்தை கர்த்தரங்க அழிக்க போறாரு. அதுக்கு ஒரு திட்டத்தை வெளிப்பாடு அங்க கொடுக்க போறாரு. அதற்காக தான் அவங்க வந்திருக்காங்கன்றத நீங்க அறிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? பாவம் நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை இயேசு உடைக்க வல்லவரா இருக்கிறாரு. எப்ப வருமா? ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே தான் அது என்ன செய்யும்? வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கும். அடுத்து என்ன நடக்கும்? அந்த ஊழியக்காரர்கள் செய்ய போகிறது ஆச்சரியமா இருக்கும். வாசிங்க. அடுத்து வாசிங்க. அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். வந்தவங்க யார் யார் இருக்காங்க? சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் இருக்கிறாங்க. என்ன பாவம் செய்யறவங்க. கர்த்தர் எப்படி காண்பிக்கிறார் பாருங்க. எதுவானாலும், சின்ன பாவமானாலும் பெரிய பாவமானாலும், எதுவும் வாசலுக்கு வந்தாலும் முதல்ல வந்தவங்க ஒன்னதான் உள்ள இழுப்பாங்க. என்ன செய்யறாரு இயேசு? அங்க ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த வந்த ஊழியக்காரர்கள் முதல்ல ஒன்ன உள்ள இழுத்துட்டு அவங்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க விடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இத? எத்தனை பேருக்கு இது புரியுது? 2 தூதர்கள் வந்திருக்காங்களா? வீட்டுக்குள்ள இருக்காங்களா? லோத்து வெளியே வந்து கதவை மூடி நிக்கிறாரா? இவரை நெருக்கி அமுக்கி கதவை உடைக்க தள்ளிட்டாங்களா? தள்ளின உடனே உள்ள இருந்த தாப்பாவை திறந்து கையை விட்டு தேவதூதர்கள் உள்ள இழுத்துட்டு அவங்க கதவை மூடிட்டு அவங்களை குருட்டாட்டம் பிடிக்க விட்டாங்க. உங்களை நெருக்கி என்ன செய்ய வராங்களோ அவங்களை குருட்டாட்டம் பிடிக்க கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்புவாரு. அவங்க குருட்டாட்டம் பிடிச்சு விழுந்து போவாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஒன்றுமில்லாமல் போவார்கள். அங்க லோத்துவை தப்பு வச்சார். அங்கிருந்தே கர்த்தர் லோத்து வெளியே, அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தாரு. அடுத்து அங்கே அக்கினியும் கந்தகமும் இறங்கி அங்கிருந்த எல்லாரையும் எரித்து அந்த பட்டங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் ஒன்னால சோதோமை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. நீ எப்ப வெளியே வரியோ அப்பொழுது சோதோம் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். எத்தனை பேருக்கு புரியுதோ? நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. சரி, அடுத்த அலங்காரத்தை பார்ப்போம். நேரம் இல்லாதபடினால
அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் அடுத்த 3:1 போடுங்க. அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். யார் யார் போறா? பேதுருவும் யோவானும். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இங்க ஒரு வாசல்ல ஒருத்தர் வந்து நிக்கிறான். எவ்வளவு அழகா ஆண்டவர் வாசலை குறித்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க. வாசலுக்கு வந்த காரியங்களை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசு வாசப்படியில் நின்று கதவு தட்டினாரு. அந்த இருதய கதவை திறந்தா உனக்குள்ள இருக்க துக்கத்தை வெளியே எடுப்பேன்னாரு. ஒவ்வொரு விஷயமா. அப்புறம் ஆபிரகாம்கிட்ட வந்தாரு. ஆபிரகாம்கிட்ட உள்ள வந்தவர் என்ன செஞ்சாரு? இல்லாததை கொடுத்தாரு. அடுத்து இந்த தரித்திரியன்ட்ட வந்தாரு. யாரு? லாசர்ட்ட. அவனுக்கு ஆபிரகாமுடைய மேன்மையை கொடுத்தாரு. அடுத்து யார்கிட்ட வந்தாரு? லோத்துட்ட வந்தாரா? லோத்துக்கிட்ட எதை கொடுத்தாரு? அவனையும் அவன் குடும்பத்தையும் அங்கிருந்து தப்புவித்து அவனுக்கு விரோதமாக இருந்த எல்லாத்தையும் குருட்டாட்டம் படிக்க வைத்து அழித்து போட்டார். அடுத்த காரியம், இங்கே அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்க ஒருத்தனை சந்திக்க வர்றாரு. வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். ஒரு காரியம் நடக்குது. நசரேயனுடைய நாமத்துல எங்க முடக்கப்பட்டிருந்தாலும் வாசல்ல உட்கார்ந்து இருந்தவனுடைய அந்த முடக்கத்திலிருந்து தூக்கி வெளியே விடுவாரு. நான் கடன்ல முடக்கப்பட்டு கிடக்கிறேன், நான் வியாதியில முடக்கப்பட்டு கிடக்கிறேன், நான் பாவத்துல முடக்கப்பட்டு கிடக்கிறேன். இப்ப நீ கேட்டேனா? அவரை நோக்கி பார்த்து, இப்பயும் நீ ஐஸ்வர்யத்தை கேட்டுறாத, நீ இப்பயும் ஐஸ்வர்யத்தை கேட்டுறாத, நான் முதல்ல அங்கிருந்து வெளியே வரணும்னு கேளு. அவன் முடவன் வெளியே வந்துட்டானா எல்லாத்தையும் சம்பாதிச்சிருவான், எல்லாத்தையும் கத்தர் கொடுப்பாரு. ஆண்டவரே, நான் இன்னும் கஷ்டப்பட்டு அங்கேயே கடந்து எனக்கு உதவி செய்யறவங்க யாரா இருக்காங்களா? இவன் கேட்டுக்கிட்டே தேடிக்கிட்டே இருந்தான் பாருங்க. யாராவது பணம் கொடுப்பாங்களா? யாராவது உதவி செய்வாங்களா? வெள்ளியும் பொண்ணு எனக்கு தருவாங்களா? என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு, என் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு. நம்பாத, எதை எதிர்பார்க்காத. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நசரேயனுடைய வல்லமை இருக்கு, நசரேயனுடைய விடுதலை இருக்கு. ஒன்னு அங்கிருந்து தூக்கி எடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வாசலுக்கிட்ட நீங்க யார் உட்கார்ந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த சத்தத்தை கேட்கிற உனக்கு பேதுருவாக யோவானாக இங்க வந்து உன்னை தூக்க வரல, இயேசு தானாகவே இறங்கி வந்து உன்னை தூக்குறாரு. இந்த வாசல் உனக்கு வேணாம், நீ மற்றவங்கிட்ட கையேந்துற வாசல் உனக்கு வேணாம். சுகத்தை கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். உன்னை பிரவேசிக்கிற வாசல்ல எல்லாரும் அற்புதம் பெற்றுக்கொள்ற இடத்துலதான் நிக்கிறேன், ஆனா எனக்கு கிடைக்கல நினைக்கிறேன். இதோ உன்னை தூக்கி எடுக்க பேதுருல்ல, இஸ்ரவேலின் ராணுவம் வருது. உன்னை தூக்கி எடுக்க உனக்காக யுத்தம் பண்ண இதோ கோத்திரத்து சிங்கம் வருது. உன்னை எல்லா இடத்திலிருந்து மீட்டெடுக்க தம்முடைய மகிமையை அனுப்புகிறார். அல்லேலூயா. இயேசு உன்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு வாசப்படியில நிக்கிறாரு. உள்ள வர விட்டு உள்ள வந்துட்டான். அவன் உள்ளத்துல இருக்க துக்க, நீ வேதனையோட தான் வந்திருக்க, உன் உள்ள உடைக்கப்பட்டு தான் வந்திருக்கு, நீ காயத்தோட தான் வந்திருக்க. உங்க அப்பா அறிவாரு, மனுஷன் அறிய மாட்டான். உங்க அப்பா உன் உள்ளத்தை அறிவாரு. இன்னைக்கு சொல்றாரு, நான் வாசல்ல உட்கார்ந்து அழுகிறேன், வாசல்ல உட்கார்ந்து தத்தளிக்கிறேன், ஆனா ஏன் அங்கலாய்ப்பு யாருக்குமே தெரியல. இன்னைக்கு ஏசாதே, நான் அறிவேன் மகளே, நான் அறிவேன், உன்னை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கேன். நீ என் கரத்தை பிடிச்சுக்க, நீ என்ன நம்பு. வெள்ளியும் பொன்னும் கேட்காத ஒருத்தனுக்கு, விசேஷித்த ஞானத்தை கேட்டவனுக்கு கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் சாலமோனுக்கு மிகுதியாய் கொடுத்தவர். இன்றைக்கு அதை
உன் பிள்ளைக்கு உன் குடும்பத்தாருக்கு ஞானத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தர்றேன். ஒருவேளை ஒரு போர்வை ரூத்த போத்துனது போல வருமானு நீ காத்திருந்தேனா, காத்திருந்த உனக்கு தான் போவாஸ் இல்ல, இயேசு வர்றாரு. இயேசு வர்றாரு. அந்த போர்வைக்குள்ள செல்வந்தன் போவாஸ் அல்ல, இந்த உலகத்தை உண்டாக்கினவர் இருக்கிறாரு. உன்னை மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. பாருங்க, அவ கூட இன்னொரு மருமகளும் தான் வந்தா. உன் தேவன் என் தேவன் என்னைக்கு நம்பினாலோ அதுக்கப்புறம் இந்த தேவன் அவ என்னையே நம்பிட்டா, இனி நான் அவளை விட போறதில்லன்னு ஒரு போவாஸ் அனுப்புனாரு. அந்த களத்துல பொறுக்கிறவளை அந்த களத்துக்கு சொந்தக்காரியா மாத்தினாரு. வாசல்ல உட்கார்ந்திருக்க ஒன்ன கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்க நினைக்கிறாரு. இனி நீ மேன்மையான ஆசீர்வாதம் காண்ப. இனி நீ அடிமை அல்ல. இயேசு சொல்றாரு, இனி நீ அடிமை அல்ல, உங்களை விடுதலையாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறாரு. கண்களை மூடி செபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாளிலே உண்டு. அவர் கிருபையாய் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் மகிமையுள்ளவர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துமை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு வாசலுக்கிட்ட நிக்குது. ஏதோ ஒரு வாசலுக்குள்ள, சில வாசல்ல அவங்க நிக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல செய்தி வராதான்னு அந்த வாசல்ல காத்திருக்கலாம், ஆபிரகாமை போல. ஒருவேளை சிலர் அந்த பட்டணத்துக்கே அழிவு வரப்போது, என்னை அந்த வாசலிருந்து தூக்கி எடுப்பாரான்னு தூக்கி எடுக்கிற நிலையில காத்திருக்கலாம். ஒருவேளை லாசரை போல தரித்திரனா நிக்கிறவங்க இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன தூக்கி எடுக்க, ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்துல உட்கார வைக்க கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப மாட்டாரான்னு காத்திருக்காங்க. லோத்துவின் வீட்டுல தூதர்கள் இறங்கின பொழுது அந்த பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டுச்சு. அந்த குடும்பமே வெளியே கொண்டு வர, உன் குடும்பத்தை காப்பாத்த இயேசு வல்லவர், நல்லவர். இன்றைக்கு தம்முடைய தூதனை அனுப்பி உன் குடும்பத்தை தூக்குவாரு, வெளியே கொண்டு வருவாரு. நீ நம்பு. நீ தரித்திரன் என்று எண்ணாத. உன் ஐஸ்வர்யவான் வந்துட்டாரு, உன் இரட்சகர் வந்துட்டாரு. உன்னை பாழாக்கல்ல, உன்னை மீட்டெடுக்க, உன்னை தத்தளிப்பின் வாசல்ல விடுறதுக்கு அல்ல, அந்த வாசல் தூக்கி எடுக்கிறதுக்கு நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கேன். ஒருத்தன் அதை போட்ட மாட்டான். உன் இருதய வாசலை திறந்து என்னை வரவேற்றுக்க, நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, என் வீட்டுக்குள்ள வாங்கப்பான்னு நீ இயேசுவனுக்கு கூப்பிடும் பொழுது, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில எத்தனையோ வாசல்ல உட்கார்ந்து எதிர்பார்த்திருக்கலாம். அந்த வாசல்ல உட்கார்ந்து இருந்தேனா அந்த வெள்ளியும் பொண்ணு எனக்கு கிடைக்கும் நினைச்சிட்டு காத்திருந்தேன். யார் வீட்டு வாசல்ல நீ உட்கார்ந்து இருந்தியோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மகளே, இனிமே நீ அந்த வாசல்ல உட்கார கூடாதுன்னு நான் நினைச்சுதான் உன்னைய இயேசு கிறிஸ்து நாமத்துல அங்கிருந்து உன்னை தூக்கி விடுறேன். குதித்து எழுந்து நடந்து, அவன் அங்க எழுதியிருக்கு, அவன் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தானா. உன்னை விடுதலை ஆக்குறவர் செய்யறாரு. உன்னை குதித்து எழும்பி நீ ஆண்டவருக்குள்ள ஆர்ப்பரிச்சு ஆலயத்துக்குள்ள வந்து நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு மாத்துறாரு. பல இடத்துல நான் கண்ணீர் சிந்திக்கிட்டு தான் கடந்து போனேன், துக்கத்தோட தான் போனேன். இன்னைக்கு உன் கண்ணீரை தொடக்க இயேசு நினைக்கிறாரு. உன் பிள்ளை வியாதியோட கிடக்கிறாருன்னு நீ யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்க, கர்த்தர் சொல்றாரு, ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்க உன் பிள்ளைய, உன் மகளை இயேசு சுகமாக்க இன்னைக்கு வல்லவராய் இருக்கிறாரு. இந்த செய்தி நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உன் பிள்ளைய தூக்கிவிட தம்முடைய தூதனை அனுப்பிவிட்டார். இந்த நாள்ல ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று நீ நம்பினா நீ ஆமென் சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. குதித்து எழுந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தி ஆலயத்தில் பிரவேசித்தான் என்று எழுதியிருக்கிறார். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கை மேன்மையான ஆசீர்வாதத்தை காணட்டும். இன்னைக்கு நீங்க பிள்ளைகளோட பேசி இருக்கீங்க, தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும்.
இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.